இந்த சப்பான்ல ஒரு பழமொழி இருக்குது. வீடோ, வாசலோ, மெஷினோ, மனுஷங்களோ அதை ரிப்பேர் பண்றத விட மெயின்டெனன்ஸ் ரொம்ப சீப்பானதுன்னு. இந்த ரிலேஷன்ஷிப்பும் அப்படித்தான். ஒரு 6 மாசத்துக்கு அந்த பைக்க கண்டுக்காம விட்டுட்டு அப்புறம் எடுத்து ஓட்டையில சத்தம் வருது, இன்ஜின் சரியில்லை, இண்டிகேட்டர் வேலை செய்யலன்னு ஒரே கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்குவோம். மனுஷங்களும் அதே மாதிரிதான். கூடவே இருக்கிறாங்கிறதுக்கு வேண்டி அவைகளை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்லாம, அவங்க நாள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்காம, அவங்க பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசனை பண்ணாம திடீர்னு ஒரு நாளைக்கு போய் ஏன் நம்ம இப்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா இத்தனை நாளும் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு லோ பேட்டரி மோட்ல தான் ஓடிட்டு இருந்துக்குது. ஆனா அந்த மெயின்டெனன்ஸ்ங்கிறதுக்கு வேண்டி எந்நேரம் ஓவர் டிராமட்டிக்கா இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அவங்க அனுப்புற அந்த மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் அனுப்புங்க. போயிட்டு கால் பண்றேன்னு சொன்னப்போ போயிட்டு கால் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வருவேன்னு சொன்னா அங்க வந்து நில்லுங்க. எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவைகளை காலம் பூரா காக்க வைக்காதீங்க. டெக்னிக்கலா நீங்க பண்ணினது பேசினதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கறது ப்ரூவ் பண்றதுக்கு வேண்டி ஒரு 10 ஸ்லைட்ல ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காம ஒரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. உண்மையாவே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு ஆக்சுவலா அவங்க என்ன பதில் சொல்றாங்கங்கிறது காது கொடுத்து கேளுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க எமோஷனலா ரிசைன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னமோ அந்த கம்யூனிகேஷன்ல நீங்க தான் பிஹெச்டி முடிச்சவங்க மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே அந்த ஒரு பெரிய விஷயத்தினால ஒருத்தவங்க உடஞ்சு அங்கிருந்து நகர்ந்து போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த 1000 சின்ன சின்ன விஷயத்த நீங்க கண்டுக்காம விட்டனாலும் அதுக்கு காரணமா இருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த விஷயத்துக்கு கொடுக்குற ஒரு சின்ன அட்டென்ஷன் கூட நாளைக்கு இதுல நம்ம எங்க தப்பு பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு உங்களை கொண்டு போய் விடாம இருக்கு. இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறப்பவே கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எமோஷனல் ரிப்பேர் பில்ஸ் எப்பவுமே எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு இன்ஸ்டாமார்ட் டெலிவரியில எல்லாம் அந்த ட்ரஸ்ட் ரீபில்ட் பண்ண முடியாது. சரில